ஆவியின் சிந்தையில் இருக்கிறீர்களா, மாமிச சிந்தையில் இருக்கிறீர்களா? ஆவியின் சிந்தை என்றால் என்ன தெரியுமா? தேவனுடைய வசனம் ஆவியாயும் அந்த ஆவிக்குள்ளே ஜீவனும் உடையதாக இருக்கிறது. அப்போது ஆவியின் சிந்தை என்றால் வசன சிந்தை. இன்றைக்கு எந்த வசனத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை குறித்து சொன்னதை ஏற்றுக்கொள்ள அநேகர் தடுமாறுகிறார்கள். அவர் என்ன சொன்னார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? என்னுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள், அந்த வார்த்தையும் தவறாது. அப்போது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவர்களாக இப்பொழுதே இருக்கிறீர்கள் என்கிற தேவ வசனமாகிய ஆவியை அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஜென்ம சுபாவம் உடையவர்கள். என்னுடைய வியூவர்ஸ் எல்லாரும் ஜென்ம சுபாவத்திலிருந்து தேவ சுபாவத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது என்ன தேவனுடைய சுபாவம்? தேவனை போல சிந்திப்பது தேவனுடைய சுபாவம் அல்லது ஆவியின் சிந்தை. இயேசு தானே சொன்னாருங்க. பவுல் சொன்னால் கூட நம்ம ஈஸியாக எடுக்கலாம். இயேசு சொன்ன வசனம். நீங்கள் தேவர்கள் என்றால் என்ன தெரியுமா? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறீர்கள். am I not right? நீங்கள் தேவர்கள் என்றால் வேற ஒன்றும் இல்லைங்க. தேவனை போல 21வது நூற்றாண்டிலே இந்த வையகத்திலே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீங்க. தட்ஸ் ஆல். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏன்? என் தேவன் என்னை தேவன் என்று சொல்லிட்டாருப்பா. அதனால தான் அவன் அப்படி முழங்குகிறான் பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் மனிதர்கள் அல்ல. நீங்கள் மனிதர்கள் இல்லாமல் இயேசு கிறிஸ்து சொன்னதை போல தேவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். அதற்காகவே தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். அதற்காகவே தேவன் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தேவன் அதற்காக உங்களை வல்லமைப்படுத்தி இருக்கிறார். நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் உங்களை ஏன் அலங்கரித்திருக்கிறார் தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற ஊரில், நீங்கள் இருக்கிற தேசத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக தேவன் உங்களை அப்படி பார்க்கிறார். நீங்கள் எப்போ அப்படி உங்களை பார்க்க போகிறீங்க? ரைட்? wherever you go, you are the troubleshooter. பிரச்சனையை தீர்த்து வைத்தார் இயேசு கிறிஸ்து. எங்கே போனாலும் தீர்த்து வைப்பார். கல்யாண வீட்டுக்கு போனாலும் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். கடற்கரைக்கு போனாலும் கர்த்தர் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். கப்பர் நகூமுக்கு போனாலும் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். கல்லறை தோட்டத்துக்கு போனாலும் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அப்போது 21வது நூற்றாண்டின் இயேசுவாக நீ இந்த பூமியிலே வலம் வந்து கொண்டு இருக்கிறாய். அதில் ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு முகாந்திரம் இருக்குது. நீ செல்லுகிற இடங்களிலே நீ ஒரு புதிய இடத்துக்கு போயிருக்கியா? God has a purpose. It is a purpose as well as it's an opportunity. தாவீது புரிஞ்சுட்டா போற, எப்போ நான் வந்ததில் ஒரு பர்பஸ் இருக்குது. அவன் தேவனை போல சிந்திக்கான். எப்பா இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன், இன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து விடும், இன்றைக்கு கல்லறையில் இருக்கிற லாசரு வெளியே வருவான். இதை போல சிந்திக்கும்படியாகவே தேவன் இந்த நாட்களிலே இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற இந்த ஊழியத்தை அவர் நிலைநிறுத்தியுள்ளார். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ரொம்ப நாள் வேண்டியதில்லை. ஒரு 1000 செய்திகளை கேளுங்கள். எந்த ஒரு வேதாகம கல்லூரியிலும் கிடைக்காத அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்துடுவீங்க, அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்துடுவீங்க. இயேசு கிறிஸ்து செய்தவைகளை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க, அதைவிட பெரிய காரியங்களை அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்டுவீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.
சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.